ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 7. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, நித்யாவின் திருமணம் இன்று நடக்குமா நடக்காதா என்று பார்க்கலாம். நித்யா வீட்டிற்கு சென்றதும் அரைநூல் தன் அப்பாவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். அப்பா, இளவரசி என்னை வைத்து உங்களை கஷ்டப்படுத்த பார்க்குறான், அதுக்கு நான் விடமாட்டேன். எனக்கு அவனை பிடிக்கலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்ககிட்ட சொல்லாமல் முதல் முறையாக நான் என் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று தலையணையை அணைத்தவாறு அழுதாள். பலரின் துணையே தலையணைதானே, அது பலரின் வாழ்வின் இன்பத்தையும் துன்பத்தையும் சுமக்கும். ஆர்ப்பரித்து ஓடும் இன்பத்தையும் துன்பத்தையும் அணை போடுவதால் தான் அதற்கு தலையணை என்று பெயர் வந்ததோ? அழுதவள் எப்போது உறங்கினாள் என்று தெரியவில்லை. காலை விடிந்தது. கல்லூரிக்கு புறப்பட்டு அறையில் இருந்து வெளியே வந்தவள், அப்பா, நான் போயிட்டு வரேன் என்றாள். ஆனந்த் சிரித்து கொண்டே, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேமா, மறந்துட்டியா என்றதும் தான் நித்யாவிற்கு நினைவு வந்தது. என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தாள். உங்கள் பொண்ணு படிப்பு மேலே அவ்வளவு ஆர்வம் அம்மா என்று இளவரசு நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். நித்யாவிற்கு கோபமாக வந்தது. வேகமாக அரைநூல் வந்து மஞ்சுவிற்கு ஃபோன் செய்தார். ஹலோ மஞ்சு, ஏண்டி இன்னைக்கு லீவுன்னு நீ சொல்லலை என்றாள். மறுமுனையில் மஞ்சு, ஆமாம், நீ கொடுத்த அதிர்ச்சியில் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்று கூறினார். இப்போ என்ன பண்ணுறது, அவசரத்தில் அவன் ஃபோன் நம்பரும் வாங்கலை, நாளைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவானா என்று பதட்டப்பட்டாள் நித்யா. என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும், அவனும் கண்டிப்பாக அந்த குழப்பத்தில் தான் இருப்பான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு என்று மஞ்சு கூறினார். சரி, நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தாள். அறையை விட்டு வெளியே செல்லவே இல்லை. அன்று முழுவதும் பயமும் கவலையுமாய் சென்றது. இரவு நேரம் வந்தது. காலையில் செல்லும் ஆனந்த் இரவு நேரம் மட்டும்தான் சாப்பாட்டுக்கு வருவான். அனைவரும் வெளியில் சென்று விடுவதால் காலை இரவு உணவு மட்டும் அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவார்கள். நித்யாம்மா, செல்லம், சாப்பிடவாமா என்று ஆனந்த் குரல் கேட்டது. வரேப்பா என்று கூறிக்கொண்டு நித்யா அறையிலிருந்து வெளியில் வந்தாள். ஆனந்த் மகளுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டான். நித்யாவள் சாப்பாட்டை விழுங்க முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்தது. அழுகையை அடக்க முடியாமல் தண்ணீரை எடுத்து எடுத்து குடித்தாள். ஏமா, இன்னைக்கு காரம் ஜாஸ்தியா இருக்கா என்று ஆனந்த் கேட்டான். இல்லை மாமா, உங்கள் பாசம் ஜாஸ்தியாக இருக்கு என்று இளவரசு நக்கல் அடித்தான். ஆனந்த் சிரித்து கொண்டே, என்ன மாப்பிள்ள, எங்களை கிண்டல் பண்ணுறீங்களா என்றான். ஐயோ மாமா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை நான் கிண்டல் பண்ண முடியுமா என்று சமாளித்தான். நித்யா அந்த தட்டில் இருந்த சாப்பாட்டை ஆனந்திற்கும் ஊட்டிவிட்டாள். நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீ சாப்பிடுமா என்றான் ஆனந்த். இல்லைப்பா, நாம் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்று கலங்கிய கண்களின் கண்ணீர் துளிகள் கீழே சிந்தாதபடி அணை போட்டாள். அவளுக்குள் குற்ற உணர்வு தாங்க முடியவில்லை. தன் தந்தைக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ய போகிறோம் என்று துடித்தாள். இதுதான் நான் தங்களின் மடியில் உட்கார்ந்து சாப்பிட போகும் கடைசி நாள் என்று மனதில் நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள். அப்பா, கொஞ்ச நேரம் உங்க கூடவே இருக்கணும் என்றாள். ஆனந்த், என்னம்மா செல்லம், ஏன் என்னமோ மாதிரி இருக்க, உடம்பு சரியில்லையா என்றான் ஆனந்த். இல்லப்பா என்று கூறியபடி ஆனந்த் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். ஆனந்த் தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். இவை அனைத்தையும் இளவரசு கவனித்து கொண்டிருந்தான். நித்யாவிற்கு அவள் அப்பா தலையை தடவி கொடுக்க கொடுக்க துக்கம் தாங்க முடியவில்லை. இதற்கு மேல் இருந்தால் தன் அப்பாவிடம் உண்மையை எங்கே கூறிவிடுவோமோ என்று பயந்து, அப்பா, எனக்கு தூக்கம் வருதுப்பா என்று கூறிவிட்டு ஆனந்த் கையை இறுக்க பிடித்து, மனதிற்குள் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று கூறிவிட்டு வேகமாக அறைக்குள் வந்தாள். ஆனந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் அறைக்கு சென்றான். நித்யாவிற்கு அனைத்தும் புதிராக இருந்தது. விடியும் பொழுது எப்படி இருக்க போகிறது என்று தனக்கு தேவையான அனைத்தையும் பேக்கில் எடுத்து வைத்து கொண்டாள். பேக்கை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் முன்பக்கம் ஒரு ஓரத்தில் மறைத்து வைத்து கொண்டாள். விடியலுக்காக காத்திருந்தாள். அவள் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறதா, இருள் வரப்போகிறதா என்று குழப்பத்துடன் தூங்காமலே அன்று இரவு முழுவதும்
அவளுக்கு சென்றது. காலை விடிந்தது. அனைவர் கண்களிலும் படாமல் செல்ல காத்து கொண்டிருந்தாள். அங்கு கோயிலில் அவனும் அவனது நண்பர்களும் காத்து கொண்டிருந்தனர். ஏண்டா, உனக்கு இது நியாயமா? காலையில் 6 மணியிலிருந்து காத்துட்டு இருக்கோம், இன்னும் அவள் வரல, மணி 9 போகுதுடா என்று அவனது நண்பர்கள் கோபப்பட்டனர். வருவாடா, கண்டிப்பாக வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான். என்ன மண்ணாங்கட்டி நம்பிக்கை? லவ்வை சொல்லி 1 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள கல்யாணம்? ஏண்டா, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. அவளை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம எந்த நம்பிக்கையில் நீ வந்து கோயிலில் உட்கார்ந்துருக்க என்று அவனை 3 பேரும் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தனர். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடா என்று கத்தினான். என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதுக்கு மேலே நான் அவளை நம்புகிறேன் என்றான். இங்கே பாரு, இப்போவே சொல்லிடுறேன், அவள் வரலன்னு சோக கீதம்லாம் பாடின, அவ்வளவுதான் சொல்லிட்டோம் என்று அவனை பயமுறுத்தினர். ஏப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எப்போ அந்த பொண்ணு வருவா என்று கோயில் அர்ச்சகர் கேட்டார். அவர் கேட்டதும் 3 பேரும் அவனை பார்த்தனர். அவன் வந்துடுவா சாமி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்றான். நேரம் சென்றது. அவனுள்ளும் சிறு பயம் தோன்றியது. இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தான். ஒழுங்கு மரியாதையா கிளம்பு, இனிமே அவ வரமாட்டா, காலேஜுக்கும் போக முடியாது, வீட்டை பக்கம் போகலாம் என்று அவர்கள் கோபப்பட்டனர். அவன் செய்வதறியாது தவித்தான். டேய், அங்க பாருடா என்று ஒருவன் கூறினான். நித்யாவும் மஞ்சும் வந்து கொண்டிருந்தனர். என்னடா, எப்பவும் போல சாதாரணமாக வார, ஒரு சாரி கூட கட்டலடா, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கங்கன்னு நேரில் வந்து சொல்ல வாராளா என்றான் ஒருவன். டேய், ஏண்டா காலையிலிருந்து நெகட்டிவாகவே பேசுகிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா என்றான். வேகமாக அருகில் வந்தனர் நித்யாவும் மஞ்சும். என்ன, எல்லாம் ரெடியாக இருக்கா என்று மஞ்சு கேட்டாள். அந்த வார்த்தையை கேட்டதும் தான் அனைவருக்கும் நிம்மதியாக இருந்தது. அவன் நித்யாவை சிரித்தபடி பார்த்தான். நித்யாவிற்கு பதட்டமும் பயமும் கலந்த சிரிப்பை வெளிப்படுத்தினார். என்னப்பா, பொண்ணு வந்தாச்சா? அடுத்த முகூர்த்த நேரமும் முடிய போகுது என்றதும் அனைவரும் வேகமாக கோயிலின் மூலஸ்தானத்திற்கு சென்றனர். இந்தாம்மா, இந்த மாலையை போட்டுக்கோ, இந்தாப்பா நீயும் போட்டுக்கோ என்று அர்ச்சகர் கூறிவிட்டு மாலையை கொடுத்தார். நித்யாவின் மனதில் பதட்டம் அதிகமானது. மாலையை போடு என்று மஞ்சு கூறியதும் ஒருவித தயக்கத்துடன் மாலையை போட்டுக்கொண்டாள். கல்யாண மாப்பிள்ளை, மாலையை போட்டுக்கோங்க என்று அவனது நண்பர்கள் சிரித்தனர். நான் காதலித்த காதலி என் மனைவியாய் ஆகும் நேரம் இந்நேரம், என் வாழ்வில் வசந்தம் வீசும் நேரம், பூங்கொடி அவள் என் வாழ்வில் படர்ந்து பூக்களாய் மன வீச போகும் நேரம், என் வாழ்வில் அனைத்து இன்பத்தையும் நான் அடைந்து விட்டேன் என்ற திருப்தி தரும் நேரம், உன் கணவனாக கைகோர்க்கும் இந்நேரம் நம் வாழ்வின் இனிமையான நேரம். உன்னையே எண்ணி வாழ்ந்த நான் இனி உன்னுடனே வாழப்போகும் இந்நாளில் ஆரம்பமாகும் ஓர் புதிய உதயமாகும் நேரம் என்று மனதிற்குள் நினைத்தவன் அவனுள்ளும் அதே தயக்கம், பயம். அவன் வீட்டை நினைத்து அவன் அதை காட்டிக்கொள்ளாமல் மாலையை போட்டு கொண்டான். சரி, இப்போ உங்கள் பேரை சொல்லுங்க, தாலி அம்பாள் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாரேன் என்றார் அர்ச்சகர். அவள் என் பெயர் நித்யா என்றாள். அப்போதுதான் அவன் தெரிந்து கொண்டான். அவள் கூறியதும் அவளை சிரித்து கொண்டே, உங்கள் பேர் நல்லா இருக்கு என்றான். வெக்கப்பட்டு சிரித்தாள் நித்யா. சரி, உன் பேரை சொல்லுப்பா என்று அர்ச்சகர் கூறியதும் மஞ்சுவும் நித்யாவும் அவன் முகத்தை பார்த்தனர். என்ன பேராக இருக்கும் என்று நித்யாவை விட மஞ்சு ஆர்வமாக இருந்தாள். அது அவ முகத்திலேயே தெரிந்தது. சலீம் என்றான் அவன். நித்யாவிற்கும் மஞ்சுவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது. மஞ்சு நித்யாவின் கையை பிடித்து இழுத்து தனியாக அழைத்து சென்றார். அந்த நேரம் அர்ச்சகர் அர்ச்சனை தட்டை எடுத்துக்கொண்டு கருவறைக்குள் சென்று அர்ச்சனையை ஆரம்பித்தார். நித்யா, அவன் முஸ்லீம் டி என்றாள் மஞ்சு. நித்யா புரியாமல் தவித்தார். நித்யாவின் குடும்பம் பாரம்பரிய மிக்க குடும்பம்.
ஒரே மதமாக இருந்தால் கூட தன் அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வைத்து விடலாம். இப்போது மதமே மாறி இருக்கிறதே, என்ன செய்வது என்று புரியாமல் நின்றார். நித்யா, இப்பவும் ஒன்று கிட்டு போகல. எந்த காலத்துலேயும் உங்கள் அப்பா உன்னை ஏற்றுக்க மாட்டாரு. வா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போயிடலாம் என்றாள் மஞ்சு. நித்யா குழப்பத்தில் நின்றிருந்தார். சலீம் ஏன் தனியாக சென்று நிற்கிறார்கள் என்று அவர்கள் அருகில் வந்து, ஏன் நித்யா இங்கே நிற்கிறீங்க என்றான். முதல் முறை அவளது பெயரை அவன் அழைத்ததும் அவளும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. நீங்க முஸ்லீமா என்று மஞ்சு கேட்டாள். ஆமாம், அதில் எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா என்று புருவத்தை தூக்கியவாறு நித்யாவை பார்த்து கேட்டான் சலீம். அர்ச்சகர், வாங்கப்பா 2 பேரும், நல்ல நேரத்தில் வந்து தாலியை கட்டுப்பா என்றார். ஒரு நிமிஷம் என்று மஞ்சு கூறினாள். என்ன, ஏதாவது பிரச்சனையா என்றான் சலீம். ஒன்றுமில்ல, வாங்க போகலாம் என்று நித்யா கூறிவிட்டு சலீம் முன்னால் நடக்க பின்னால் நித்யா நடந்தாள். மஞ்சு வேகமாக, நித்யா என்ன பண்ண போற என்றாள். மதத்துக்காக என் காதலை நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் அன்னைக்கு சொன்னது தான். அவன் மனசை மட்டும்தான் நான் பார்க்குறேன், வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன் என்று கூறியவாறு அவன் அருகில் சென்று போய் நின்றாலும் மஞ்சு கூறிய வார்த்தை அவள் அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை உணர்ந்தவளின் கண்கள் கலங்கின. கடவுளை கும்பிட்டுட்டு தாலியை கட்டு என்று அர்ச்சகர் தாலியை கையில் கொடுத்தார். சலீமின் கைகள் நடுங்கியது. அவனது நண்பர்கள், இதுக்கே கை நடுங்குது, மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ண போற என்று கிண்டல் அடித்தனர். சும்மா இருங்கடா என்று சிரித்து கொண்டே நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு வழியாக தாலியை வாங்கினான். என்ன பண்ணணும் என்றான் சலீம். அர்ச்சகர் சிரித்தார். காதலிக்க தெரியுது, தாலி கட்ட தெரியலையா என்றதும் அனைவரும் சிரித்தனர். சலீமிற்கு வெட்கமாக இருந்தது. நித்யா அவனை பார்த்து சிரித்ததும் அவனது நடுக்கம் இன்னும் அதிகமானது. பயத்தில் என் கழுத்தில் மாற்றி தாலி கட்டிடாதடா, நான் எதுக்கும் தள்ளியே நிற்கிறேன் என்றான் அப்துல். டேய் அப்துல், சும்மா இருடா என்றான் சலீம். நான் சும்மா தாண்டா இருக்கேன், நீயும் தாலியை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு சும்மா தாண்டா நிற்கிற என்றதும் அனைவரும் சிரித்தனர். இவற்றை எல்லாம் இளவரசு மறைந்தவாறு கவனித்து கொண்டிருந்தான்.